இவங்க பேசினாங்க. வெறும் பிரசாதத்துக்காகவா ஒரு பக்தன் கோயிலுக்கு போறான்? எவ்வளவு பிரார்த்தனை பண்றான், அந்த பிரார்த்தனை நடக்கணுங்கிறதுக்காக தானே கோயிலுக்கு போறான்னு சொன்னாங்க. நடுவர்களை சாதாரண கிராமத்தில் எடுத்துக்கோங்க. ஆடி மாசம் வந்தா அம்மனுக்கு திருவிழா. அம்மனுக்கு திருவிழாவில் கூழ் ஊத்துறாங்க. ஏன் ஊத்துறாங்க? கூழ் ஊத்துறது எதுக்கு? ஆடி மாசம் காத்தடிக்கும், எங்க பார்த்தாலும் ஒரே தூசியா இருக்கும், சளி இருமல்ங்கிற நோய் எல்லாருக்குமே பரவி இருக்கும். அப்போ இந்த கூழ் குடிச்சா நோய் மக்களுடைய நோய் தீருங்கிறதுக்காகவே கூழ் ஊத்துற ஒரு பண்பாடை இந்த சமூகத்துல வச்சிருக்கிறான். அது ஒரு எளிய படையல் நடுவர்களே. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா மக்களினுடைய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த 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 உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் தீந்து போகுதுன்னா என்ன அழகா பாட்டுல வாலி சொன்னார் பாருங்க. அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளு. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே. என்ன அழகு பாருங்க. அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே அப்படின்னு என்ன அழகா பிரசாதத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் சொன்னாங்க.